ओम श्री कृष्णाय परमात्मने नमः। नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनश्नतः न चाति स्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन। भगवान श्री कृष्णर யாருக்கு தியானம் கைகூடும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். பகவான் நெகட்டிவா சொல்றார், நம்ம பாசிட்டிவா அதை புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அத்தியஷ்ணதகனா அளவுக்கு மீறி சாப்பிடுறவன், அவனுக்கு யோகா ந அஸ்தி, அவனால தியானம் பண்ண முடியாது. அளவுக்கு மீறி சாப்பிடுறது, இப்ப பாரு உணவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது, ஃபுடி அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? இப்ப பாரு உணவு தான் பிரதானம், அதுலயும் அந்த சுவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி அதை பத்தியே எல்லா நேரமும் சிந்திச்சு தேடி தேடி போய் சாப்பிட்டு இப்படி உணவுக்காக அலைதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அல்ல. உணவு எதற்காக அப்படின்னா உயிர் வாழ்வதற்காக. ஆரோக்கியமான சத்தான சுவையான உணவை நம்ம எல்லாருமே உண்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உடம்ப நல்லா வச்சுக்கணும், நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும், முறையா கொடுக்கணும். ஆனா அதிகமாக உண்ணுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 4 வேளையும் உண்பவன் ரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய இந்த உணவை அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் நமக்கே தெரியும். சாப்பிட்டா நம்முடைய உடம்புல இருக்கிற பிராணசக்தி முழுக்க அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணவே போயிடும். மனசால தியானம் பண்றதை விடுங்க, வேற எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியாது. உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்றோம் இல்லையா? அளவா சாப்பிடணும். சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, அரை பாகம் வயிறு ரொம்பிடுச்சுன்னா நமக்கு தெரியணும். அவ்வளவு அவேர்ஃபுல்னஸோட நம்ம சாப்பிடணும், மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். அரை வயிறு ரொம்பிடுச்சுன்னா இன்னொரு 1/4 பாகம் தண்ணீர், இன்னொரு 1/4 பாகம் காற்று சஞ்சரிப்பதற்காக இடம் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அளவான உணவு உண்பவனுக்கு தான் யோகம் கைகூடும். யோகம்னா என்ன? தியானம் கைகூடும். சரி, இன்னொருத்தன் இருக்கான், அனஷ்னதக, சாப்பிடவே மாட்டான். திடீர்னு பார்த்தா நாள் கணக்குல பட்னி கிடக்கிறது. அதாவது இந்த உடல் என்பது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி. இதை ஓவரா பேம்பர் பண்ணவும் கூடாது, இதை வாட்டி வதைக்கவும் கூடாது. ஆதிசங்கரர் தவம் அப்படின்னாலே அனசனம் தபக யதா சாஸ்திரம் தபக, அதாவது அநாசகேன தபஸா. நம்ம உடம்ப அழித்திடக்கூடாது. நான் தவம் பண்றேன்னு சொல்லிட்டு உடம்ப அழிச்சிடக்கூடாது. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இழுப்புக்கெல்லாம் வரும். நிறைய பேர் ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு எனக்கு டைம் இல்லை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றது, அப்புறம் கண்ணா பின்னான்னு அந்த நேரம் வெளியில இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறது, இப்படிலாம் பண்ணி 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 உடம்ப நம்ம பாழ்படுத்தி பணம் சம்பாதிச்சு அப்புறம் அதே பணத்தை கொண்டு இந்த உடம்ப ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றோம். இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த உடம்பு சொன்னத்தையும் கேட்காது. இது தியானத்துக்கு இல்லை, நம்ம சாதாரண வாழ்க்கை முறைக்கே பகவானோட அட்வைஸ் எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளால உருப்படியான காரியங்கள் செய்ய முடியாது. அதே மாதிரி சாப்பிடாமையே இருந்து உடம்ப கெடுத்து கொண்டாலும் தியானம் கைகூடாது. இப்ப அதிகமாக உண்பவனுக்கும் தியானம் கைகூடாது, அதிகமாக உண்ணாமல் வயித்த காய போடுறவனுக்கும் தியானம் கைகூடாது. நம்ம சாஸ்திரங்களை ரொம்ப அழகா அந்த விரதங்கள்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏகாதசி விரதம், இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதெல்லாம் கூட தினம் பண்ணணும்னு சொல்றது இல்லை. ஒரு நோய் குணமாகிற வரைக்கும் நமக்கே தெரியணும், இது ஒரு இதுக்காக வச்சிருக்க, ஒரு பர்பஸோட பண்ணணும். அது ரொம்ப அதிகமா எதுலையுமே இந்த அதிகமா பண்றது இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணும். மாடரேஷன் இஸ் த கீ. மாடரேஷன், மிதமான வாழ்க்கை முறை, இது எவ்வளவு முக்கியம். இது எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்லோகம். நம்ம ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர வேண்டிய ஸ்லோகம் இல்லையா இது? அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமையும் இருந்துடக்கூடாது. அளவா சாப்பிடணும், முறையா சாப்பிடணும், ஹிதமா. அதான் அந்த உணவுங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் அதிஸ்வப்னசீலஸ்ய ந, அதிஸ்வப்னசீலஸ்ய அப்படின்னா நான் தூங்கி வழிஞ்சுட்டே இருக்கான், எப்ப பாரு தூங்குறான். சில பேருக்கு இந்த உறக்கம், ஏன்னா அந்த உணவு சார்ந்த உறக்கம்ங்கிறதும் இருக்கு. எப்ப பாரு மந்தமா இருக்கிறது, தூங்கி தூங்கி உயர்றது, என்னோட நேச்சர் தமோ குண பிரதானமா இருக்கிறது. அவனால தியானம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சும்மா ஏதாவது லெக்சர் கேட்கும் போதே நம்ம தூங்குறோம். அப்ப தியானத்துக்கு உட்கார்ந்தா மனசு ஆட்டோமேட்டிக்கா லயமாயி தூங்குமா. இப்ப தியானம்ங்கிறது எவ்வளவு விழிப்புணர்வோடன் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இப்ப தியான பயிற்சியை மேற்கொள்ளணும் எவ்வளவு ஒரு ஒரு இது இருக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே பண்ண முடியும். தூங்கி வழிந்து கொண்டிருப்பவனால் தியானம் செய்ய முடியாது. அதிகமா நம்ம தூங்குறோம்னா நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நம்ம அட்ரஸ் பண்ணி சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி புத்துணர்வுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இருக்கணும், உடல்ல பாகங்கள்லாம் சரியா இருந்தா அப்படி அதிகமான தூக்கம் வராது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கு மேல தூங்குறோம்னா சம்திங் ராங்னு அர்த்தம். அதே மாதிரி ஜாகிரதஹ ந ஏவ, தூங்குறதே கிடையாது, ராத்திரி முழுக்க தூங்குறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனோட பெரிய ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, யாருமே நைட்டு 9 மணி 10 மணிக்கு தூங்குறது கிடையாது. எல்லாம் 1 மணி 2 மணி 3 மணி, அப்படியே விடிகாலம்பரை லேட்டா எழுந்துக்கிறது, தாறுமாறான வாழ்க்கை.
இப்ப எத்தனை நேரம் தூங்கினோம் அப்படின்னு நம்ம தெரியாம தூங்குறது, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறவனாலையும் தியானம் பண்ண முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு முதல் நாள் நைட்டு ஃபுல்லா முழிச்சு படிச்சு எக்ஸாம் ஹால்ல போய் தூக்கமா வரும். நல்லா தான் படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்காது ஆன்சர் எழுதுறதுக்கு. நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையோடு இயைந்து வைத்திருந்தார்கள். சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், இந்த உத்தரகாஷி அந்த மாதிரி இடத்துல அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத போது இரவுல வந்து ஒரு தீபம் ஏத்தி கூட படிக்க மாட்டாங்க. பகல் ஃபுல்லா சாஸ்திரங்கள் எல்லாம் படிப்பாங்க, ராத்திரி வேளையில என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் கரெக்டா அதோட இயற்கையில வந்து அப்படியே தன்னோட கூட்டுக்குள்ள போய் ஒடுங்கிது. மனிதன் மட்டும்தான் இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு ராத்திரி முழுக்க லைட் என்ன சத்தம் என்ன, நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நம்ம இயற்கையை பாழ்படுத்துறது ஒரு பக்கம், நம்முடைய உடம்புக்கே சர்க்காடியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சூரியனோடு இயைந்த உடம்பா இது வந்து. இப்பெல்லாம் ரொம்ப சொல்றாங்க, அப்ப சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடாதீங்கிறாங்க. எல்லாத்தையும் அழகா அது வந்து சூரியனோட சேர்ந்து நம்ம செயல் புரிந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா செயல் புரிய முடியும். உடம்புல ஜீரண சக்தியே வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குறைஞ்சிடுது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா சாப்பிடணும் இரவு உணவு, சீக்கிரம் சாப்பிடணும், ஏர்லி டின்னருக்கு இதெல்லாம் சொல்றாங்களே, பகவான் எப்ப சொல்லி வச்சிருக்காரு இதெல்லாம் பாருங்க. 5000 வருஷம் முன்னாடி, அதாவது இந்த காலத்துக்கு எப்படி இது பொருந்துற விஷயமாக நம்ம இதை வந்து இன்டர்பிரட் பண்ணிக்க முடியும். ஆக இங்க பகவான் சொல்கின்ற விஷயம்னா, நீ தியானம் பண்ணணும்னா நீ ஓவரா சாப்பிடுறவனா இருக்கக்கூடாது, சாப்பிடாமையே பட்னி கிடக்கிறவனும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில ஒரு ஹிதம் மித்தம் இருக்க வேண்டும். அதே போன்று அதிகமாக தூங்குபவனாலும் தியானம் செய்ய முடியாது. யார் தூங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கிறானோ அது வந்து இயற்கை இல்லை இல்லையா. இப்ப ஒருத்தர் வந்து இத்தனை நாளா தூங்கல அப்படின்னு சொன்னா, இது வந்து தூக்கம் என்பது நமக்கு வந்து கடவுள் வேணும்னு தான் வந்து, எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்குலாம் ரீஸ்டார்ட் ரெஃப்ரெஷ் இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, உடனே டக்குன்னு நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி கடவுள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் கூட அந்த உறக்கம்ங்கிறது ரொம்ப, நம்ம பிரெயினுக்கு ரெஸ்டே கிடையாது. இல்லாட்டி பிரெயின் அப்பதான் வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணி சரி பண்ணி நமக்கு தூக்கத்திலேருந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. தூக்கம் தான் மருந்துங்கிறாங்க. சரியான தூக்கம், அளவான தூக்கம், இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் குறையறது தான் பல நோய்களுக்கும் காரணம்னு சொல்றாங்க. ஆக அளவாக சாப்பிட்டு அளவாக தூங்கி விழித்திருப்பவருக்கு நன்றாக தியானம் கைகூடும் என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.